பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில சூர்யாவோட கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்து ஆகணும்னு ஒரு முடிவோட போனோம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும்தான் நாங்கள் சொல்ல போறோமே தவிர, ஒட்டு மொத்தமா அந்த படம் எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு டேலண்ட் இல்லைனாலும் என் தனிப்பட்ட முறையில் அந்த படம் எப்படி இருந்ததுன்னு சொல்ல போறோம். ஸோ சூரரை போற்றி ஜெய்பீம் இந்த 2 படமும் மெகா ஹிட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சூர்யாவோட படம் வந்து தியேட்டர்ல வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அதாவது கிட்டத்தட்ட 2-3 வருஷம் சொல்லலாம். ஸோ 2-3 வருஷமா தியேட்டர்ல அதாவது தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு விருந்து படைக்காம காத்திருந்து, அதுவும் 3D கிளாஸ் உள்ள போன உடனே அந்த கண்ணாடி கொடுத்தாங்க. ஓகே, தமிழ சூர்யா நடிச்ச முதல் 3D படம் நினைக்கிறேன். ஸோ அந்த 3D கிளாஸ் போட்டுக்கிட்டு பார்க்குற அளவுக்கு அந்த படம் ஒர்த்தானா 100% அந்த படம் அந்த கிளாஸை போட்டுக்கிட்டு 3D எஃபெக்ட்ல பார்க்கறதுக்கு ஒர்த்து தான். தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்னு சொல்றாங்க. ஸோ சிங்கம் படம்லாம் அவர் தான் பண்ணார், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பாரு. இவர் அந்த தியேட்டர்ல அந்த சவுண்ட் எஃபெக்ட்ல பார்க்கும்போது நம்ம என்ன தோணுதுன்னா, இவர் அனிருத்தோட அண்ணனோ தம்பியோ அப்படின்ற அளவுக்கு தோணுது. இருந்தாலுமே அந்த எஃபெக்டுக்கு அந்த பிஜிஎம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது. சவுண்டு தான் கொஞ்சம் காதை கிழிச்சா மாதிரி இருந்தது. பட் இருந்தாலுமே அந்த கங்குவா திரைப்படம் ஒரு பீரியட் படம். நாம கதை சொல்ல விரும்பல, கதை சொல்லிட்டோம்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும். சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போக வேண்டாம். ஆனால் பிரம்மாண்ட காட்சிகள் உண்டு. ஒரு என்ன சொல்றது, ஒரு பீரியட் பிலிமுக்கு உண்டான கொரியோகிராஃப் கண்டிப்பா இருக்கு. பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, ஆக்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஆனா ஸ்டார்டிங் 20 நிமிஷம் ஏன்டா இந்த படத்துக்கு வந்தமோன்னு ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ சொல்லிவிட்டு திடீர்னு இப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துக்கு நம்ம சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2-3 ஷார்ட்லேயே சொல்றாங்க. ஒரு நல்ல திரைப்படம்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்மள அந்த கதைக்குள்ள இன்வால்வ் பண்ண வைக்கணும். நம்மள அந்த கதைக்குள்ள டிராவல் பண்ணி அந்த கேரக்டர் எதுனா ஒண்ணுன்னா நமக்கே ஒரு ஃபீல் ஆகணும். அந்த கேரக்டர் அடிச்சாலும் நம்மளுக்கு வலிக்கணும், அந்த கேரக்டர் அடிக்கினாலும் நாமளும் சேர்ந்து அடிக்கணும் அப்படின்ற ஃபீலை கொடுக்கணும். அந்த 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க கொடுக்கலன்னா ஆடியன்ஸுக்கு அந்த படம் கனெக்ட் ஆகாது. எனக்கு ஒரு பயம் வந்தது. ஒரு 20 நிமிஷம் எனக்கு ஒரு வெறுப்பு வந்தது. என்னடா படம் இது, மறுபடியும் திருப்பி ஒரு அமரனே இன்னொரு முறை பார்த்துட்டு இருக்கலாம் போல அப்படின்ற ஃபீல் கொடுத்தது. ஸோ அந்த 20-25 நிமிஷம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பீரியடுக்குள்ள போறாங்க. சுமார் 1070 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11ஆம் நூற்றாண்டுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தோம்னா ரோமானிய அரசர்கள், அதாவது இப்போதைய இத்தாலிய மன்னர்கள் அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம பாரத நாட்டை எப்படியாச்சும் குடிக்கணும், அதுக்கு அந்த 5 நிலப்பரப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது பெருமுச்சி, அரத்து அப்படின்னு சொல்லிட்டு காடு, அந்த மாதிரி ஒரு 5 நிலத்தை சூஸ் பண்றாங்க. அந்த 5 நிலத்துல எந்த நிலத்தை நாம சூஸ் பண்ணி இந்த இந்திய பாரதத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு போர் பயிற்சி சேர்த்து ஒரு இடம் வேணும், அதை எப்படி பிடிக்கலாம்னு உள்ள வராங்க. ஸோ பிடிச்சாங்களா இல்லையா, அந்த 5 நிலத்துக்குள்ள ஒரு நிலத்தோட இனத்தலைவரா சூர்யா இருக்காரு. அவர் அந்த ரோமானியர்களை தடுத்தாரா, தடுத்துட்டு தன்னுடைய இனத்தை காத்தாரா? ஸோ இந்த பீரியட் ஃபிலிமுக்கும் அந்த 2024ஓட அதை கனெக்ட் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? ஸோ இதெல்லாம் போக மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா, அதை நான் சொல்லாம வளவனத்தில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ரிவீல் ஆயிட்டு இருக்கும். என்னன்னா, கிளைமேக்ஸ்ல கார்த்தி வராரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, ஏன் வராருன்றதை நான் சொன்னா தப்பாயிடும். நீங்க படத்தை போய் பாருங்க. ஒட்டு மொத்தமா அந்த 3D எஃபெக்ட்ல அந்த படத்தோட கதையோட சிறுத்தை சிவா அவருக்கும் கடைசியா பார்த்தா ஃபிளாப். என்னன்னா அண்ணாத்தை. நம்ம சூர்யா அவர்களுக்கும் பார்த்தோம்னா தானா சேர்ந்த கூட்டம், அதுவும் ஃபிளாப். ஸோ 2 பேருக்கு ஒரு கம்பேக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது 100% கம்பேக். சூர்யா மெனக்கட்டு நல்லா நடிச்சிருக்கார். சூர்யா மட்டும் இல்லை, எல்லா கதாபாத்திரம் நடிச்சிருக்கு. ஒரு பீரியட் ஃபிலிம் எப்போ ஜெயிக்கணும்னா அந்த பீரியடை அந்த டைமை நம்ப வைக்கணும். ஸோ 1079 நம்ப வைக்கிறாங்களா, அந்த 11ஆவது நூற்றாண்டோட தொடக்கத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுதான்னு பார்த்தா 100% நம்பகத்தன்மை ஏற்படுது. செட் ஒர்க் பிரமாதம். அந்த பீரியடுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் உயிரோட்டம் கொடுத்து கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு அதை லைட்டாக அப்படி பட்டி டிங்கரிங் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பாகுபலி ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஒரு 2-3 இடத்துல ஒரு சீன் வந்து பார்த்தா கூஸ் பம்பா இருந்தது. ஒரு 25 பெண்கள் அந்த போருக்கு தயாராக ஒரு காட்டுக்குள்ள போகும்போது அந்த அரத்து இனத்து மக்கள் வந்து ஒரு 15 ஆண்கள் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. அப்போ அவங்களை எப்படி தப்பிக்கிறதுன்னு இவங்க கூப்பிடுங்க கங்குவா அப்படின்னு சொல்லும்போது இவங்க கத்தி கூப்பிடுறாங்க. அவரால் வர முடியாது, ஏன்னா இவங்க வெண்காடுல இருக்காங்க, அவங்க ஒரு கருங்காடுல இருக்காரு. அப்போ அங்கிருந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாரு, நீங்க 25 பேர் இருக்கீங்க, ஆனா அவங்க 15 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த 25 பெண்கள் சேர்ந்து அந்த 15 ஆண்களை எப்படி அடிச்சாங்கன்றது பயங்கரமான ஒரு கூஸ் பம்பா இருந்தது. சூர்யா வந்து முதல்ல கேட சண்டை போடுற சீன்லாம் பார்த்தோம், சிஜி ஒர்க்காக இருந்தாலும் அவ்வளோ அற்புதமாக யதார்த்தமாக ஃபைட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கூஸ்பம் இருக்கிற இடம்லாம் பார்த்தோம்னா ஒரு 5-6 சீன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி, ஆனால் ராஜ்மௌலிலாம் என்ன பண்ணுவாருன்னா சீன் பை சீன் இந்த மாதிரியே எடுப்பார். அதாவது
ஒவ்வொரு சீனுக்கும் அந்த ஆடியன்ஸ் வந்து பிரமிச்சு போகிற மாதிரியே இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாக அப்படி இருக்கிறதுனோ. ஆனால் சிறுத்தை சிவா என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 5-6 இடத்துல அப்படி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்காரு. சில இடத்துல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலுமே ஆனாலும் அங்கங்கே வர அந்த உணர்ச்சி புறமாக அப்படி நமக்கே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விருந்து தான் சொல்ல முடியும், ஒரு காட்சி விருந்து தான் சொல்ல முடியும். அந்த மாதிரியான சீன்கள் இருக்கிறதுனால இந்த படம் வெற்றி தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனாலும் அமரன் வந்து இப்போ 200 கோடி வசூல் பண்ணிச்சு தியேட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமரன் போன்ற ஒரு வெற்றி பயணத்தில் இருக்கிற படத்துக்கு முன்னாடி இந்த படம் எந்த அளவுக்கு சமாளிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து இன்னமும் அமரன் படத்தை வெளியே எடுத்து கொடுக்க முடியாமல், அந்த படத்தை எடுத்து போட முடியாமல் தியேட்டர் ஓனர்கள் திணறுகிறார்கள். காரணம் என்னன்னா, ஏற்கனவே வாங்கின படம் இன்னமும் நல்லா ஓடுது. இன்னொரு படத்தை புதுசாக காசு கொடுத்து வாங்கி மறுபடியும் அந்த கலெக்ஷன் பார்க்கறதுக்கு பதிலாக அதாவது இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும். பட் அமரன் படம் ஏற்கனவே வாங்கின படம் தான், அதுக்கு இன்னமும் தியேட்டரில் நிறைய தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் பார்த்த தியேட்டரில் அமரன் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கும் ஆடியன்ஸ் ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த படமும் நல்லா ஓடும் பட்சத்தில் இந்த படத்துக்கான தியேட்டர் ஸ்க்ரீன் அதிகரிக்குமான்றது, இந்த படம் அதை விட நல்லா பீட் பண்ண ஆச்சு. பட் அது அளவுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது இந்த படம் ஒரு அமரனோட கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலுமே அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். ஸோ சூர்யா தன்னுடைய ரசிகர்களை ஏமாற்றினாரா இல்லை ரசிக்க வைத்தாரான்னு பார்க்கும்பொழுது சூர்யா தன்னுடைய ரசிகர்களை ரசிக்க வைத்து விட்டார், பொது ஜனத்தையும் ரசிக்க வைத்துட்டு விட்டுருப்பார். ஆனால் என்ன சொல்ல வரோம்னா, இன்னும் ஒரு கொஞ்சம் லைட்டாக மெனக்கட்டு இருந்தால் பாகுபலி ரேஞ்சு கண்டிப்பாக வந்திருக்க வேண்டிய படம் தான். ஆனால் என்னென்னா கொஞ்சம் லைட்டாக அங்கே தவறிடுச்சு. ஆனாலும் சூர்யாவோட ஒர்க், சிறுத்தை சிவாவோட ஒர்க், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் வேற லெவல். இன்னொன்று சொல்லப்போனால் அந்த சிஜி ஒர்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ எல்லா விதத்திலும் டெக்னிக்கல் டீம் வெரி 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 ஸ்ட்ராங். இன்னும் கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் உயிர்ப்போடு எடுத்திருந்தால் இந்த படம் இந்த வருடத்தின் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படமாக வந்திருக்க வேண்டியது. இருப்பினும் தாராளமாக ஒரு முறை பார்க்கலாம். இது வெற்றி படம் தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.